டைலரிங் மிஷினில் எர்த் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எர்த்துனா என்ன? நம்ம தைச்சிட்டே இருக்கும்போது இந்த இடம்லாம் வந்து நம்மளுக்கு சுறுசுறுன்னு கரண்ட் அடிக்கும். அதை தான் எர்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது நம்மளுடைய மிஷினுடைய ஃப்ளக்கில் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் மிஷின்லேயுமே மோட்டர் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளக் வச்சு நீங்கள் சொருவி தான் பெடல் பண்ணுவீங்க. உங்களுக்கும் இதே தான், நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ளக்கில் இருக்கிற இந்த 3 தான் நான் பற்றி சொல்ல போகிறேன். இது லைனு, இது நியூட்ரல், இது எர்த்து. இந்த எர்த்து இல்லாமல் இது 2 இருக்கும்போதே உங்களுக்கு மிஷின் ஓடும். இந்த லைனும் இந்த நியூட்ரலும் இருந்தாலுமே மிஷின் ஓடும். அதனால் பழைய வீடுகள்லாம் இந்த மாதிரி எர்த் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த எர்த்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த எர்த்து கொடுக்கலிங்கன்னா உங்கள் மிஷினில் கூட ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டைலரிங் மிஷின் மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற கிரைண்டர், மிக்சி இதுலேயுமே உங்களுக்கு எர்த் வர்றதுக்கோ ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்ளக்கை இதில் தான் சொருவோம். இந்த 2க்கும் நம்மளுக்கு லைன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த எர்த் லைனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக அது பூமியிலையும் புதைச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக அது பூமியில் புதைச்சி அதுக்காக நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றினோம்னா தான் இந்த மாதிரி எர்த்தெல்லாம் வராமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய எலக்ட்ரீஷியனை கண்டிப்பாக கூப்பிடணும். கரண்ட் விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, விளையாடாதீங்க. நீங்களும் அதை எதுவும் தொட வேண்டாம். எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், எர்த் அடிக்குது, இந்த மாதிரி எர்த் ஒயர் புதைக்கணும், அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் பூமியில் புதைக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்கள். எர்த்து தானே, மோட்டரில் ஒயர் சுற்றி கீழே போட்டுருவோம், பூமியில் போயிடுச்சுன்னா அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சிம்பிளாக விட்டுறாதீங்க. அதே மாதிரி மிஷினில் எர்த் தானே அடிக்குது, ஒன்றும் ஷாக் அடிக்கல அப்படின்னு சொல்லி அதையும் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. நம்மளுக்கெல்லாம் அடிச்சதுன்னா அந்த எர்த்து சும்மா ஜிவ்வுன்னா அப்படியே விட்டுரும். அதே குழந்தைங்களுக்கு இல்லைன்னா நீங்களே கூட ஈர கையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வச்சிங்கன்னா நல்லா இழுத்துரும், கரண்ட் நல்லா இழுத்துரும். அதே மாதிரி திடீர்னு ஹை வோல்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எர்த்துங்கிறது கரண்ட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் சரி பண்ணுங்கள். இதை அப்படியே விட்டுறாதீங்க. பெரியவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, குழந்தைங்களுக்காக இருந்துச்சுன்னா அது ரொம்ப சிவியராக பாதிப்பு உண்டாகும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.